கொத்தமல்லி தொகையல்ப்பா. அதை பாருங்க, கொத்தமல்லி. அப்புறமா தேங்காய் போட்டுருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாலையும் பழுத்த மிளகாயும் போட்டுருக்கேன். 2 பூண்டும் வாசனைக்கு போட்டுருக்கேன். கொத்தமல்லி, தேங்காய், பச்சை மிளகா, பூண்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதுதான். வதக்கி சூடு ஆறின உடனே மிக்சியில் அரைச்சிக்கலாம். அரைச்சிக்கும் போதே நீங்கள் உப்பும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு தாளித்து கொட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, அரைச்சி வச்சுட்டேன். நல்லா வழுமுன்னு தாளித்து கொட்டிட்டு அப்படியே போட வேண்டியது. அந்த பாருங்க, கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் வெடித்த உடனே இந்த அரைச்சதை தூக்கி கொட்டி ஒரு வதக்கி எடுத்து வைக்க வேண்டியதான். சூடான சாத்தில் இந்த கொத்தமல்லி தொகையில் போட்டு நெய்யும் நல்லெண்ணையும் விட்டு பசஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை